Hi everyone, Akshara. இன்னைக்கு நான் வந்து இந்த வைரலான ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ண போறேன். ஓவர் 6.3 மில்லியன் வியூஸ் இருக்கு இதுக்கு. இந்த ஃபேஸ் பேக் நிஜமாலே ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுமா இல்லையா இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு, தக்காளி, அதுக்கு அப்புறம் பீட்ரூட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நான் வந்து பொட்டேட்டோவை நல்லா பீல் பண்ணி ஹாஃபா வெட்டி வச்சிருக்கேன். செகண்ட் பீட்ரூட்டும் நம்ம வந்து தோல் சீவிட்டே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இது எல்லாமே ஹாஃப் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். பாதி தக்காளி, பாதி உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பீட்ரூட். இது எல்லாமே நல்லா சாப் பண்ணிவிட்டு நான் பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவேன். ஒரிஜினலாக அந்த ஃபேஸ் பேக் ரீலில் என்ன பண்ணாங்களோ அது அப்படியே நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஒருத்தருக்கு 2 பேரே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுறேன்னா இது நீங்கள் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிடணும். வீடியோவில் இது பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணாமல் ஃபில்டர் பண்ணி ஜூஸாக எடுத்து தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஃபேஸ் பேக்லாம் பண்ணும்போது எதுவும் வேஸ்ட் பண்ண பிடிக்காது. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிறதும் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு கடலை மாவு தேவைப்படும். கடலை மாவில் கொஞ்சம் இந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஒரிஜினல் ஃபேஸ் பேக் ரெசிப்பியில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடும். எனக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஃபேஸ் பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நானே என்னோடய சேனலில் நிறையா போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே. அதனால தான் சரி தைரியமாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி நான் ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட எக்ஸஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் ஸ்க்ரப் செய்கிறதுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணணும். நீங்கள் கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கிறதும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்க் இதில் ஆட் பண்ணலாம். ரா மில்க், காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். கடையில் வாங்குகிற ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸ்க்ரப் ஃபேஸ் பேக்லாம் ரெடியாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எப்போவுமே ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இல்லைனா இது மாதிரி மில்க் மட்டும் எடுத்து உங்கள் ஃபுல் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு மில்க் சூட் ஆகாதுன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்புக்குமே நான் மில்க் ஆட் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ண போகிறேன். ஸ்டெப் நம்பர் 2 ஃபேஸ் ஸ்க்ரப் அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஃபேஸ் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரப்பிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னே இருந்தால் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்னால் நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ண வேணாம். இது நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். நீங்கள் தானே ஒரு புது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு டிஐஒய் ஃபேஸ் பேக்கோ ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேஸ் நெக்கில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, எப்போவுமே ஸ்க்ரப் பண்ணுறீங்கன்னா ஃபேஸை முதல்ல ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நான் என் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது அப்படியே நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டு போகிறேன். இது ஃபுல்லாலாம் ட்ரை ஆகக்கூடாது. ஈரமாக இருக்கும் போதே ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபுல் ஃபோர்ஸில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். ஸ்க்ரப்பிங் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிடும். அது இந்த ஸ்க்ரப் வந்து டெஃபினட்டாக நல்லா ஒர்க் ஆகும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அரிசி மாவும் இருக்குது, பீட்ரூட்டும் இருக்குது. அரிசி மாவோட டெக்ஸ்டரே வந்து நல்லா கிரைனியாக இருக்கிறதுனால நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும். அரிசி மாவு, பீட்ரூட்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும் ஃபேஸுக்கு. மில்க் ஆட் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இது அப்படியே ஒரு 60 செகண்ட்ஸ் இல்லைனா கூட 40 செகண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஜென்டிலாக லைட் ஹேண்டடாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் சூப்பர் பிரைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வைரல் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். நான் எப்போவுமே என்னோடய டிஐஒய் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ். பொட்டேட்டோ வந்து ஸ்கின்னில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி. ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபர்ம்னஸ், நல்லா டைட் ஆக்கும். அண்ட் பீட்ரூட் வந்து உங்களோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும்.
இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸை ஈவன் டோனாக நல்லா பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடலை மாவும் தயிரும் வந்து டேனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் வாட்டரில். ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட் அண்ட் க்ளோவிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். It is Akshara saying bye bye and take care of yourself. Bye.